கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாள் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை 1 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துவது மட்டுமல்ல, எச்சரித்து உணர்த்துகிறார். யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாக எழுதுகிறார். யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அவருக்கு அன்பான ஒரு சீஷன். நிருபங்களிலும் மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் அதிகமாக எழுதுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த இடத்துல யோவான் தான் கண்டும் கேட்டும் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அவர் சொல்லுவது மட்டுமல்ல, அப்படி அறிவிக்கிற என்னோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருக்கும்படிக்கு நான் யாரோட ஐக்கியமா இருக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார் தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து என்னோடு கூட ஐக்கியமா இருங்கள் என்று சொல்லுகிற நான் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று தன்னை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். இந்த சாட்சி மெய்தான். ஏன் தெரியுமா? அந்த யோவானுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து அந்த யோவானை கொண்டு இந்த வார்த்தைகளை நம்மையும் பலப்படுத்தும்படியாய் அவர் எழுத வைக்கிறார். இதிலிருந்து ஒரு பிரதானமான சத்தியத்தை, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான், இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் காண்பித்தருகிற ஒரு பிரதானமான காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படியாகத்தான் தேவஜனங்களாகிய நம்மை நம்முடைய தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறுத்துகிறார். நம்மை அப்படித்தான் அவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசாரியத்துவம் என்கிற கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அவர் தெளிவாய் கட்டளை கொடுக்கிறார். பவுலும் தன்னுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று அவர் எழுதுகிறார். அப்படி நான் பிரசங்கியாது இருந்தேனே ஆனால் எனக்கு ஐயோ என்று பரிசுத்த ஆவியானவர் தனக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்தை தேவஜனங்களாகிய நாமும் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் எழுதுகிறார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்களாகிய நாம், நம்மோடு கூட நாம் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு மற்ற ஜனங்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல ஆண்டவருக்கு அன்பாக இருந்த சீஷனாகிய யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எழுதி கொடுக்கிறார். தேவஜனங்களாகிய நாமும் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதோடு விட்டுவிடாமல் நாம் ஒவ்வொருவரும் நம்மை அழைத்த, நம்மை முன்குறித்த, நம்மை அழைத்த, நம்மை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தின, தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு பெற்று தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக தந்த பிதாவாகிய தேவனோடும் தேவஜனங்களாகிய நாம் ஐக்கியமா இருக்கணும், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை தெளிவாய் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்ட கொடிகள் என்று. இப்ப நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருந்ததே ஆனால், நமக்கென அருளப்பட்ட பிதாவினுடைய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பலமாய் கிரியை செய்து நம்மை ஆளுகை செய்வார். இந்த கடைசி நாட்கள்ல ஏன் தேவஜனங்களாகிய நம்மால் சாதாரண ஒரு காரியத்துல கூட கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியல? மகிமையான ஆண்டவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்களாகிய நம்மால் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன நன்மைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் சோர்ந்து போக, நாம் தளர்ந்து போக, முடங்கி போக என்ன காரணம்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நமக்கு துணை நிற்கிற நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் செய்து அவருடைய ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் தேவஜனங்களாகிய நாம் மாற வேண்டுமே. இன்னும் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாய் மாறாமல் இருக்க என்ன காரணம்? நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இல்லாமல் போனதுதான் அதற்கான காரணம்.
நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்று எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நம்மை எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய கரத்தை பலமாய் அவர் வெளிப்படுத்தினாரோ, அநேகரை தம் பக்கமாய் தம்முடைய தாசர்களை கொண்டு அவர் திருப்பினாரோ, ஒரு எழுப்புதல் உண்டானதோ, இதே போல இப்பொழுதும் ரெட்டிப்பாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் தேவஜனங்களாகிய நாம் அதே நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கத்தக்கதா இவ்வளவாய் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிலே அவர் வெளிப்பட நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் விரும்பாத உலக காரியத்தோடு, உலக மனிதர்களோடு, உலகத்திலே உழன்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கிரியைகளோடு, அரசியல் காரியங்களோடு, தேவன் அருவருக்கிற அப்படிப்பட்ட பாவ கிரியைகளோடு, உலக மனிதர்களோடு, ரட்சிப்பையும் தேவனையும் அலட்சியம் பண்ணுகிற அப்படிப்பட்ட மனிதர்களோடு, பிசாசோடும் பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களோடும் சூழ்நிலைகளோடும் கிரியைகளோடும் நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தேவனை தவிர்த்து வேற எந்த காரியத்தோடு நாம் ஐக்கியம் வைத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்காது. நம்முடைய வாழ்க்கை நாம் பிரசங்கிக்கிற, நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொண்டு நம்மோடு கூட அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஐக்கியம் வைக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார், தெரிந்து கொண்டார், நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாய் அவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இப்போ தேவஜனங்களாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறதுனால தான் அதற்கான வழிகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போ தேவஜனங்களாகி நாம் யோவான் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட்டு வாழவும், பரிசுத்த ஆவியானவரால் அவன் நடத்தப்படவும், அவனுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறவும், கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிற ரகசியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தவும், அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை மற்றவர்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அதை பிரசங்கித்த தேவனால் பயன்படுத்தப்பட்ட யோவானோடு கூட அவர்கள் கர்த்தர் நிமித்தம் ஐக்கியம் வைக்கவும், யோவான் தன்னுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவன் ஐக்கியமாயிருந்தான், அவர்களோடு கூட இணைக்கப்பட்டிருந்தான். அவர்களுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவன் வாழ்க்கையை ஆளுகை செய்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறவும் தேவஜனங்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து மற்றவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மோடு கூட ஐக்கியம் வைக்கத்தக்கதாய் தேவஜனங்களாகிய நாம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இணைக்கப்பட்டு அவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாற அவர்களுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். யோவான் செத்தவனைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தன்னை அர்ப்பணித்தான். இதே போல தேவஜனங்கள் ஆகிய நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி முழுமையாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்கள் ஆகிய நம்மிலே இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதும், நம் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மோடு கூட ஐக்கியம் வைத்து நம்மிலே கர்த்தர் மகிமைப்படுவதைக் கண்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.